அனைவருக்கும் வணக்கம். நாம் 7வது சோஷியலில் டேர்ம் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு கிளான்ஸ் நல்லா தரமாக பார்த்துக்கோங்க. சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இப்போ தேவதானம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா, அந்த ஐயர்மார்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ கல்வி நிலையத்துக்காக எது கொடுத்தாங்கன்னா, சாலபோகம். சாலபோகம். திருப்பி சொல்கிறேன். சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சாலபோகம். சரிங்களா? அடுத்தது, இல்துமிஸ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயம் எது? டங்கா. திருப்பி சொல்கிறேன். இல்துமிஸ். இப்போ இப்படியும் கொஷின் கேட்பாங்க. டங்காங்கிற வெள்ளி நாணயத்தை யார் அறிமுகம் செஞ்சா? இல்துமிஸ். சரிங்களா? ஸோ இப்படி கேட்டாலும் எழுதணும், இப்படினாலும் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மதுரா விஜயம் யார் இயற்றிய நூல்? நம்ம கங்காதேவி. அப்படி எப்படி மைண்டில் முடிச்சுக்கிற? மதுரைக்கு கங்காதேவி வந்தாங்க. ஷார்ட்கட்டில் மைண்டில் வச்சுக்கோ. மதுரா விஜயம்ங்கிறது ஒரு நூல். அந்த நூலை இயற்றியவங்க யார் அப்படின்னா கங்காதேவி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். திருப்பி சொல்கிறேன்ப்பா, கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட்டு, தாஜ் உல் மா அசிர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாஜ் உல் மா அசிர் ஹசன் நிசாமி. ஹசன் நிசாமி. யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்பட்டது? நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஏற்கனவே. பொற்காலம்லாம் யாரோட காலம் சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி யாரோட காலத்தை பக்தி இலக்கியங்களின் காலம்னு சொல்கிறாங்கன்னா சோழர்கள். சோழர்கள். நெக்ஸ்ட்டு, முதல் டெல்லி சுல்தானை பற்றி கூறும் நூல் எது? தாஜ் உல் மா அசிர். முதல் டெல்லி சுல்தானை பற்றி கூறும் நூல் எது? தாஜ் உல் மா அசிர். அக்பர் நாமா. இந்த நாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்கள பற்றி எழுதிய ஒரு அக்பரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அதில் இருக்கும். சரிங்களா? அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அபுல் பாசல். அபுல் பாசல். அடுத்தது, தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீரி என்ன எழுதினாரு? தசுக்கி ஜஹாங்கீரி. தசுக்கி ஜஹாங்கீரி. தகபத் இ அக்பரி. இதுவும் அக்பர் பற்றி தான். இந்த நூலை எழுதியவர் யாருன்னா நிஜாமுதீன் அகமத். சொல்லுங்கள், நிஜாமுதீன் அகமத். அக்பரின் ஆட்சியை வெளிப்படையாக பேசுகின்ற நூல் எது? தாரிக்கி பதானி. தாரிக்கி பதானி. நெக்ஸ்ட்டு, கீழே உள்ளதில் யார் வெனிஸ் நகர பயணி? இப்போ யுவான்ஸ்வாங்கு, பாஹியானு அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? போர்ச்சுகீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, சீனா பயணிலேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வெனிஸ் நகர பயணி யாருன்னு அப்படின்னா மார்க்கோ போலோ. திருப்பி சொல்கிறேன், வெனிஸ் நகர பயணி யார்? மார்க்கோ போலோ. சரிங்களா? மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட்டு, தஹுவுக் ஹி ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாஹூ அப்படி வந்தாலே அல் பருனி. நெக்ஸ்ட்டு, அரேபியாவில் இது ஒரு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் வந்திருக்கு. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு பயணி. அரேபியா இங்கே பிறந்திருக்காங்க, இந்தியா வந்திருக்காங்க. மொரோக்கோ நாட்டு பயணி யாருன்னா இபன் பதுதா. இபன் பதுதா. ரிப்பீட் பண்ணுங்க, இபன் பதுதா. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். கிபி 1420 விஜயநகர் வந்த இத்தாலி பயணியான, இப்போ தானே மேலே சொன்னேன், இந்த மாதிரி பயணி வெனிஸ் நகர பயணின்னு கேட்டால் மார்க்கோ போலோ. சரிங்களா? விஜயநகரத்துக்கு வந்த இத்தாலி பயணின்னு கேட்டால் நிக்கோலா காண்டி. சொல்லுங்கள், நிக்கோலா காண்டி. தெளிவாக படிங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்னு. தஜுக் அப்படின்னா என்ன அப்படின்னா சுயசரிதை. திருப்பி சொல்கிறப்ப, தஜுக் அப்படின்னா சுயசரிதை. சுயசரிதைனா அவங்கள பற்றி அவங்களாவே எழுதுவாங்க. சரிங்களா? சரிங்களா? அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? தஜுக். தஜுக். அதே மாதிரி தாரிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. தாரிக்குங்கிறது என்ன அப்படின்னா வரலாறு. ஸோ தாரிக்குங்கிறது வரலாறு. இப்போ அவங்கள பற்றி நம்ம எழுதுறது. சரிங்களா? ஸோ தஜுக்குங்கிறது சுயசரிதை, அவங்களாவே எழுதுறது. தாரிக்குங்கிறது வரலாறு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருவாலங்காடு செப்பேடுகள். திருப்பி சொல்கிறேன், திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தவை? முதலாம் ராஜேந்திர சோழன். மறந்துடாதீங்க, முதலாம் ராஜேந்திர சோழனில் திருவாலங்காடு செப்பேடுகள் வந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அவுரங்கசீப்பின் அரசவை வரலாற்று அறிஞர் யார்?
காஃபி கான். அப்போ அவுரங்கசீப்புக்கு என்ன பிடிக்கும் அரசவையில்? காஃபி பிடிக்கும். அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரி. கொஷின் தெளிவாக நம்ம வந்து கேட்பாங்கயா. திருப்பி சொல்கிறேன், முகமது பின் துக்ளக். சரிங்களா? முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவி. சரியா? அப்போ எப்படி மேலே வச்சுக்கலாம்னா, முகமது பின் துக்ளக் வந்து டெல்லியிலேருந்து நேராக எங்கே போயிட்டாரு? தேவகிரிக்கு போயிருக்காரு. சரிங்களா? அடுத்தது நான் மேலே ஏற்கனவே சொன்னேன், கோவில்களுக்கு கொடையாக, நான் கோவில்களோட ஐயர்னு சொல்லியிருப்பேன். கோவில்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தேவதானம். அடுத்த சாலபோகம்ங்கிறது கல்வி நிலையங்கள். எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்? கேரளாவில் சொல்லுவாங்க தெரியுமா, சாலம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அப்போ கல்வி நிலையங்களுக்குன்னு வந்துச்சுன்னா சாலபோகம். இதே கோவில்களுக்கு, அங்குள்ள பூசாரிகளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தேவதானம். தேவர்கள். தேவர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, சித்தூரில் நிறுவப்பட்ட வெற்றி தூணின் பெயர் என்ன? இதிலே வார்த்தை இருக்குது. சிற்றூரில் நிறுவப்பட்ட வெற்றி தூண். வெற்றி, சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அப்போ ஜெய் ஸ்தம்பம். ஜெய், ஜெய 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 அப்படின்னா என்ன மீனிங்க? வெற்றி. அப்போ வெற்றி தூண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெயஸ்தம்பம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சன் பார்தை என்னும் அறிஞர் கவிஞர் இயற்றிய காவியம் என்ன? பிருத்திவிராஜ ராசோ. பிருத்திவிராஜ ராசோ. நெக்ஸ்ட்டு, பிரதிகார அரசர்களையே முதல் தலை சிறந்த அரசர் யாரு? முதலாம் நாகபட்டர். எப்படி சொன்னோம் நம்ம? பிரதிகார டீம்ல யார்ப்பா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பா? நாகம். மைண்டில் வச்சுக்கோ. முதலாம் நாகபட்டர். அடுத்தது, விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தர்மபாலர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தர்மபாலர். அடுத்த உங்களுக்கு கொஸ்டின் நான் கேட்குறேன், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு வந்தால் என்ன என்ன எழுதுவீங்க நீங்கள்? சொல்கிறீங்க எனக்கு. சரிங்களா? அடுத்தது, காந்தர்யா கோவில் எங்குள்ளது? மத்திய பிரதேசம். காந்தர்யா கோவில் எங்கு உள்ளது? மத்திய பிரதேசம். மாமுது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் சாகி வம்ச அரசர் யார்? கஜினி யாரை தோற்கடிச்சாங்க? ஜெயபாலர். ஜெயபாலர். டெல்லியில் வந்து முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார். அவர் யார்? குத்புதீன் ஐபக். கொஷின் மறந்துடாதீங்க. தன்னை முதல் சுல்தான் என டெல்லியில் அறிமுகப்படுத்தியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். சரிங்களா? தெளிவாக இருக்கணும். டெல்லிங்கிறது மைண்டில் இருக்கணும், முதல் சுல்தான்கிறது மைண்டில் இருக்கணும், குத்புதீன் ஐபக்குங்கிறது மைண்டில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தவர் யார்? நம்ம வந்து அந்த வம்சம்லாம் பார்த்துருப்போம். துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம், சாளுவ வம்சம் அப்படின்னு. ஸோ அதில் சோழ வம்சத்தை ஆட்சி தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். ஸோ இந்த மாதிரி வம்சங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். 4 வம்சங்கள் வரிசையாக பார்த்துருப்போம், ஒவ்வொன்று டீப்பாக பார்த்துருப்போம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன். அடுத்தது பாருங்கள், சோழர்களின் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? திருப்பி சொல்கிறேயா, சோழர்களின் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணிக்கடன். இந்த இது நான் சொல்கிறேன், இது வந்து எப்படி அப்படின்னா 1/6, அதாவது 6ல் 1 பங்கு வரியை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளாவே விருப்பப்பட்டு தானாக கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துடணும். ஸோ அதை சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, சோழர்கள் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களின் பெயர்கள் என்ன? இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பள்ளி அதுக்கெலாம் கொடுத்தா சாலபோகம். ஞாபகம் இருக்கா? திருப்பி சொல்லுங்கள். கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தா, சொல்லுங்கள், கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் சாலபோகம். இதே எனக்கு இறை சம்பந்தமாக, அதாவது கோவில்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தேவதானம். சொல்லுங்கள், தேவதானம். இதுவே எனக்கு சமண சமய நிறுவனங்கள், நல்லா காதை கொடுத்து கேளுங்க, சமண சமய நிறுவனங்கள், அதாவது நம்மளுடைய அந்த மதங்கள் சார்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்தா பள்ளிச்சந்தம். ஸோ ஏகமாக இங்கே பள்ளின்னு இருக்க மிஸ், அப்போ கல்வி நிலையங்கள்னு வரப்போ நம்ம பள்ளி போட்டுறணும், போட்டுறாத. சரிங்களா? கல்வி நிலையங்கள்னு வந்துச்சுனாலே
சாலபோகம். நம்மளுக்கு கேரளா பாஷை மைண்டில் வச்சுக்கோ. சாலபோகம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சைவ திருமுறைகள் யாரால் தொகுக்கப்பட்டது? நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. எண்ணாயிரத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அஞ்சு வண்ணத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்கய்யா. நம்ம வந்து சோழர்கள் காலத்தில் கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்ன? அஞ்சு வண்ணத்தார். அஞ்சு வண்ணத்தார். அதே மாதிரி பாண்டிய காலத்தில் மண்டலங்கள் நம்ம சொல்கிறோம்ல, மண்டலங்களாக பிரிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா வளநாடு. வளநாடு. பாண்டியங்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. மறந்துடாத மானூர் கல்வெட்டு யாரை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுச்சு? பாண்டியரை பற்றி சொன்னிச்சு. பாண்டியரை பற்றி சொன்ன கல்வெட்டு என்ன? மானூர் கல்வெட்டு. தெளிவாக இருக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்தது பாண்டியர்கள் காலத்தில் குதிரை வணிகர்களின் பெயர் என்ன? ஸோ அப்போ வந்து வணிகர்கள் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் மேன் அனுப்புவீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, குதிரை செடிகள். குதிரை செடிகள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். சோழர்கள் கிராம நிர்வாகத்தை விவரிக்கும் கல்வெட்டு. பாண்டியர்களோட வந்து கல்வெட்டுன்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும்? மானூர் கல்வெட்டு. நல்லா கவனிங்க. 2 கொஷின் இதுலேயே நம்ம இந்த பேஜில் உங்களுக்கு என்ன இருக்குது? நல்லா பாருங்கள். பாண்டியர்களோட நிர்வாக முறைன்னு கேட்டால் மானூர் கல்வெட்டு. சோழர்களோட கிராம நிர்வாகம்னு கேட்டால் உத்திரமேரூர். சோழர் மேரூர். பாண்டியன் மான் பிடிக்க போனார். மீன் வச்சுக்கோ. பாண்டியன் மான் பிடிக்க போனார். சோழர்கள் உத்தரவு சொன்னாங்க. உத்தரவு சொன்னாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. விஜயபாலன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆதி ராஜேந்திரன். களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாண்டிய மன்னன் யார்? கடுங்கோன். சோழ நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு எது? கிராமம். இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இதை பிரிக்கிறப்ப மக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வீடு சேர்ந்தால், ஒரு குடும்பம் சேர்ந்தால் வீடு கிடைக்கும், பல குடும்பம் சேர்ந்தால் ஒரு தெரு கிடைக்கும், பல தெரு சேர்ந்தால் ஒரு ஊர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிர்வாகத்தோட மிகச்சிறிய அழகுங்கிறது என்னன்னா ஒரு கிராமம். அடுத்தது பாண்டியர்களின் அரசு செயலகம். அதுக்கு என்ன பேர்னா எழுத்து மண்டபம். பாண்டியர் காலத்தில் ஒரு கவர்மெண்ட்டோட ஆஃபீஸை எப்படி சொன்னாங்க? எழுத்து மண்டபம். நெக்ஸ்ட்டு வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? முதலாம் வரகுணன். முத்து கொளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம். முத்துன்னு வந்தாலே கொற்கை தான். சரிங்களா? மறந்துடாதீங்க. கொற்கை. அடுத்தது பாருங்க. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? விஜயாலயன். காயல்பட்டினம். ஒரு நிமிஷம். காயல்பட்டினம் துறைமுகம் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யார் கட்டினா? முதலாம் ராஜேந்திரன். இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் அது இருக்குது. என்ன இருக்குது? ஏரிக்கரை தடுப்பணை எங்கே இருக்குது? கங்கை கொண்ட சோழபுரத்தில். யார் கட்டினா? முதலாம் ராஜேந்திரன் கட்டினாங்க. அதோட அளவு என்ன? 16 மைல் நீளம். சரிங்களா? தெளிவாக படிங்க. அடுத்தது பாருங்கள். பாண்டியர் கால அரசு அதிகாரிகளில் பிரதம மந்திரிக்கு என்ன பேர்? உத்தர மந்திரி. பொதுமக்களை எவ்வாறு சொன்னாங்க? கூடல். எதை? மதுரைய. குமார காம்பனாவின் வெற்றி பற்றி குறிப்பிடும் நூல் எது? மதுரா விஜயம். மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக் தலைநகராக எதனை கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? லாகூர். குத்புதீன் ஐபக் தனது தலைநகர லாகூரிலிருந்து எங்கு மாற்றினார்? டெல்லி. அது வேற இது வேற. அங்கே வந்து எங்கே மாற்றிருப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்து போயிருப்பாங்க. இவங்க லாகூர் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதியின் பெயர் என்ன? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்னாலே குத்புதீன் ஐபக். ஆனால் அதை கட்டி முடித்தவர் யார்? இல்துமிஸ்.
இல்துமிஸ் ஆட்சி காலத்தில் 40 பேர் கொண்ட ஒரு டீம் வச்சாங்க. அந்த டீமுக்கு பேரு சகல்கானி. சொல்லுங்க, சகல்கானி. அடுத்தது இக்தா என்ற முறை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்துமிஸ். டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த முதல் பெண் அரசி யார்? ரஷ்ய பேகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு வந்து ஃபீமேல் வந்து சுல்தான்கள்லாம் கிடையாது. இந்த டெல்லி சுல்தான்களில் வந்து ஃபஸ்ட்டு பெண் அரசிங்கிறது யாரு தான்? ரஷ்ய பேகம். அடுத்தது பாருங்க, நாற்பதின்மர் என்ற குழுவை ஒழித்தவர் யார்? மேலே வந்து அவர் வந்து எடுத்ததால் பார்த்தீங்களா, இந்த இதை வந்து ஒழிச்சவர் வந்து யார் அப்படின்னா பால்பன். ஸோ அதை உருவாக்குறவர் யார்? இல்துமிஸு. அழிச்சவர் யார்? பால்பன். அடுத்தது பாருங்க, பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார்? அமீர் குஸ்ரு. அடுத்தது, கில்ஜி வம்சத்தோட முதல் அரசர் யார்? ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை மீதி அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.